Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. அடுத்து 5 வரமிளகாய், 1 தக்காளி, 5 சின்ன வெங்காயம். 1/2 கிலோ நாட்டுக்கோழியை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4 பீஸ் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் சேர்க்காம சீரகம், சோம்பு, மல்லி, மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடயே மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மித்த ஆயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆயில் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதில் சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற 2 பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Twinny Tries.